இப்பொழுது போகி பண்டிகை எப்படி அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம். போகி அப்படிங்கிறது பொங்கலுக்கு முதல் நாள் வர்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பழையன களைதல் புதுவன புகுதல், அதுவும் போகின்றது எல்லாருக்குமே தெரியும். வருஷம் வருஷம் வந்து போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் என்ன விசேஷம்? ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு விசேஷங்கள் வரதான் செய்யுது. ஏதாவது ஒரு பண்டிகையில ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த போகி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சோமவாரத்துல வருது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் பாதி நாள் திருவாதிரை நட்சத்திரம், அதுக்கப்புறம் புனர்பூசம் ஆரம்பிக்குது. அப்ப திருவாதிரை வந்து நடராஜர் சிவபெருமான், அதே மாதிரி புனர்பூசம் வந்து ராமபிரான். அப்ப பாருங்க, ரெண்டு நட்சத்திரமும் அன்னைக்கு வருது போகி அன்னைக்கு. அது போக அன்னைக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன கவனிச்சோம்னாக்கா, சதுர்தசி முடிஞ்சு பௌர்ணமி ஆரம்பிக்குது. நாளைக்கு பூராவே 5 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா முழு நாளுமே பௌர்ணமி. அப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 12 மணி முடிஞ்சு 12:01 ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா சதுர்தசி திதி இருக்கு, திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. அப்புறம் காலையில 5 மணிக்கு மேல உங்களுக்கு பௌர்ணமி ஆரம்பிக்குது. ஆனா அந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து 11 மணிக்கு மேலதான் வருது. அப்ப 11 மணிக்கு திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. அப்ப திருவாதிரை நட்சத்திரத்துல போகி பண்டிகை சதுர்தசி திதியில வருது. அது போக பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன சொல்லுவோம்? திங்கட்கிழமை முதல் நாள்னு சொல்லுவோம் பொதுவா. ஆனா ஞாயிற்றுக்கிழமை தான் முதல் நாள். எதுக்காக திங்கட்கிழமை ஃபர்ஸ்ட் டே நம்ம சொல்றோம்னா, ஸ்கூல் போறவங்க, காலேஜ் போறவங்க, ஆபீஸ் போறவங்க எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடும்போது திங்கட்கிழமை அது முதல் நாள் கணக்கு எடுக்கிறோம். ஆனா அது கிடையாது. இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த போகி பண்டிகைக்கு ஒரு விசேஷமான சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம்? வாரம் வீடை சுத்தப்படுத்துவோம், இல்ல மாசத்துல ஒரு நாள் வீடெல்லாம் சுத்தப்படுத்துவோம், வருஷத்துல வீடெல்லாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிளீன் பண்ணி சுண்ணாம்பு அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது எல்லாமே நம்ம பண்ணுவோம். வீடை சுத்தபத்தமா வச்சுக்கணும். ஒரு வீடுன்றது சின்னதா இருக்கு பெருசா இருக்குன்றது கிடையாது. வீடு வந்து சுத்தபத்தமா இருந்தா தான் அங்க லட்சுமி கடாட்சம். பணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு விதமான லட்சுமி. 8 லட்சுமி அஷ்டலட்சுமியில தனலட்சுமின்றது பணம், தாண்டிய லட்சுமின்றது நம்ம சாப்பிட்ற உணவுகள், சந்தான லட்சுமினா குழந்தை பாக்கியம். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு லட்சுமி ஒரு தன்மை இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திர அதிபதி யாருன்னா குரு பகவான், திருவாதிரை நட்சத்திர அதிபதி யாருன்னா ராகு பகவான். அப்போ ராகு பகவான் குரு பகவான் 2 பேரோட நட்சத்திரத்துல தான் இந்த போகி பண்டிகை நாளைக்கு இருக்க போகுது. பிறக்கும் போது ராகு பகவான் நட்சத்திரம், அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு மேல குரு பகவான் நட்சத்திரம் வந்துடுது. சிறப்புகள் சொல்லினா, சதுர்தசி அப்படிங்கிறது பிரதோஷம் திரியோதசி, அதாவது சதுர்தசி முதல் நாள், அமாவாசை 13ஆம் நாள், பௌர்ணமி 13ஆம் நாள், திரியோதசி நம்ம சொல்லியிருக்கோம் பிரதோஷம். அப்ப பிரதோஷ சிவனுக்கு விசேஷம். மறுநாள் சிவராத்திரி திதின்றது சதுர்தசி, அதுவும் விசேஷம். அதுக்கடுத்து பௌர்ணமி பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு விசேஷம், அம்பாளுக்கு விசேஷம். திருவண்ணாமலை கிரிவலம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அருணாச்சலேஸ்வரர், அதாவது பஞ்சபூத கஷேத்திரத்தில் முதன்மையான கஷேத்திரம் அதுதான் அக்னி கஷேத்திரம். அக்னி, அடுத்தது வாயு, அடுத்தது ஆகாயம், அடுத்தது பூமி பிருத்திவி, அடுத்து காஞ்சி ஜலம் திருவானைக்காவல். மொத்தம் 5 கஷேத்திரம். திருவண்ணாமலை, காலாஸ்திரி, சிதம்பரம், காஞ்சிபுரம், திருவானைக்காவல், இதுதான் பஞ்சபூத கஷேத்திரம். அப்ப அந்த அக்னி கஷேத்திரத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, கிரிவலம் வந்து நிறைய ஊர்ல இப்போ எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தாலும் கிரிவலம் போற முக்கியமான இடம்னா திருவண்ணாமலை கஷேத்திரம். அப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு எல்லாரும் கிரிவலம் போயிட்டு இருப்பாங்க திருவண்ணாமலையில.
அதுபோக ஆருத்ரா திருவாதிரை இன்னைக்கே ஆரம்பிச்சிடுது, நட்சத்திரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கே ஆரம்பிச்சிடுது, நாளைக்கு 11 மணிக்கு இருக்குது. அப்போ பாத்தீங்கன்னா நடராஜர் எல்லாம் விசேஷமா இருக்கும். அப்போ நடராஜருடைய அந்த நட்சத்திரம், பௌர்ணமி திதி எல்லாமே நாளைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. கிரிவலம் அவ்வளவு விசேஷமா இருக்கும். இந்த போகி பண்டிகை அனைவருடைய வாழ்விலும் நல்ல விதமாக அமைய எல்லாம் வல்ல திருவண்ணாமலையில் வீட்டிற்கும் உண்ணாமலை அம்பிகையும் அருணாச்சல ஈஸ்வரனையும் மனதார பிரார்த்திக்கிறேன். அனைவருடைய வாழ்விலும் இருள் நீங்கி நல்ல விதமாக ஒளி பிறக்க எல்லாம் வல்ல பகவான் உங்களுக்கு அருள் புரியட்டும். அனைவரும் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். போகி பண்டிகை என்று நல்ல விதமாக பூஜை செய்து வீடையெல்லாம் சுத்தபத்தப்படுத்தி கோலங்கள் போட்டு வரப்போகிற தைப்பொங்கலை மங்களகரமாக வரவேற்குங்கள். இந்த போகி பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் எல்லா விதமான இந்த பொங்கலும் உங்களுடைய வாழ்வில் அனுக்கிரகமாக இருக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய.